ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். வாங்க இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய 3 விதமான பிரசாத ரெசிபி ரொம்ப குறைவான நேரத்திலேயே பண்ணி முடிச்சிடலாம். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான பூரண கொழுக்கட்டை, இனிப்பு பிடி கொழுக்கட்டை, காரப்பிடி கொழுக்கட்டை, அதே சமயம் ரொம்ப பாரம்பரியமான பால் கொழுக்கட்டை. இந்த 3 விதமான பிரசாதங்களையுமே ரொம்ப குறைவான நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருக்க மாதிரி இந்த கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். 10 மணி நேரம் ஆனாலும் அதே சாஃப்ட்னஸோடு இருக்கிறதுக்கு இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கீ மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கூடவே நட்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேர்க்கடலை கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். நான் ஒரு 1/2 மூடி அளவுக்கு துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் 1 கப் அளவு இருந்துச்சு. இப்போது எல்லா பொருட்களையுமே ஒரே கப்பால் அளந்துக்கோங்க. அப்போ நமக்கு அளவுகள் சரியாக இருக்கும். தேங்காய் நல்லா இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா இதுலேயே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் சுகர் சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தூசிகள் இருக்கும். அதனால் இந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் சுகர், நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணால் சேர்த்து பண்ணலாம். எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 2 ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய், சர்க்கரை நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடைகளில் விற்கக்கூடிய இடியாப்ப மாவு. நான் வீட்டில் ரெடி பண்ணலை. இது பேக்கெட் மாவு தான். இதில் பண்ணாலுமே அதே சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா மாவை கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது மாவுக்கு நம்ம சுடுதண்ணி ஊற்றி தான் நல்லா கலந்து விடணும். அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். தண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிக்கணும். அதே கப்பால் கரெக்டாக 1 கப் அளவுலேருந்து 1/2 கப் அளவு வரைக்கும் நமக்கு தேவைப்படும். ஒரு சில மாவு பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி அதிகமாக எடுத்துக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வரும். இந்த டைமில் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே வச்சிடணும். கொஞ்ச நேரத்துக்கு மாவு உள்ளுக்குள்ளவே வெந்துட்டுருக்கும். நம்ம சுடுதண்ணி சேர்த்துருக்கிறதுனால. இப்போது அதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அது லைட்டாக ஆறி இருக்கும். அதை இது மாதிரி உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த டைமில் உருண்டைகளை அப்படியே உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதனால் நான் உருண்டைகளை ரெடி பண்ணி எடுத்துட்டேன். கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இப்போ தான் நம்ம சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இது சேர்க்கும்போது உங்களோட கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட மைதா மாவு சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கீ மட்டும் கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லாவே சாஃப்ட்னஸ் கொடுக்கும். மாவை இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா மாவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். மறுபடியும் மாவு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ஏன்னா மாவு காயாமல் இருக்கணும். இப்போது இந்த மாதிரி உருண்டைகளாக எடுத்துகிட்டு நல்லா நம்ம தட்டிட்டு உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கணும். அதுக்காக நான் கொஞ்சமாக இந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நல்லா தட்டிக்கிறேன். இந்த மாதிரி கையாலேயே தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் அச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வாழை இருந்துச்சுன்னா அதில் கூட லைட்டாக ஆயில் தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காகவே தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா சென்டரில் இந்த பூரணத்தை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு விரிசல்கள் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா, கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டு நீங்கள் மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒட்டவும் ஒட்டாது. உங்களுக்கு ஷேப்பும் அழகாக வரும், விரிசலும் விடாது.
இப்போது இந்த உருண்டைகளை எல்லாத்தையுமே இதே மாதிரி ஸ்டஃப் பண்ணி உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ் எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உருண்டைகளை இந்த பாஸ்மதி ரைஸில் நல்லா வந்து இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே அரிசியில் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் கொழுக்கட்டைகளை இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறேன். அதனால் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். எந்த அளவுக்கு கொதிக்குது பார்த்திங்களா? இந்த அளவுக்கு கொதிக்கணும். அப்போ தான் நம்ம கொழுக்கட்டைகள் சீக்கிரமாக வெந்து வரும். இப்போது அடித்தட்டை எடுத்திருக்கேன். அடித்தட்டு போட்டுட்டு மேலே ஒரு வாழை இலையை வச்சுருக்கேன். வாழை இலையை வச்சதுமே லைட்டாக வந்து வாழை இலை வந்து கொஞ்சமாக இலக்கம் கொடுக்கும். அதுக்கப்புறமா இந்த உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட கொழுக்கட்டைகள் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. எப்பவும் போல் பண்ணாமல் இந்த டைமு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. குழந்தைங்களும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நான் இடுக்கி வச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கூட நீங்கள் எடுங்க. இப்போ சூடாகவே நான் எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக நம்மளோட கொழுக்கட்டைகள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு எப்பவும் போல் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை பண்ணி விநாயகருக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட பிடி கொழுக்கட்டைகளும் ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி பூ மாதிரி இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவிலேயே நான் 2 விதமான பிடி கொழுக்கட்டைகள் ரெடி பண்ணியிருக்கேன். இனிப்பு காரம் ரெண்டுமே. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு காரப்பிடி கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதுலேயே ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி கிள்ளிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது எல்லாமே நல்லா ஆயிலில் வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் இந்த கப்பில் தான் அரிசி மாவு அளந்திருக்கேன், 1 கப்பு. அதுக்கு தகுந்த மாதிரி இதே கப்பாலேயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, சால்ட்டு கரையிற வரைக்கும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் விற்கக்கூடிய கொழுக்கட்டை மாவு, வீட்டில் ரெடி பண்ணதில்லை. அந்த மாவுலேயுமே நம்ம வந்து கொழுக்கட்டைகள் ரொம்பவே சாஃப்டாக பண்ணலாம். இப்போது அதனால தான் நான் அந்த கடையில் விற்கக்கூடிய மாவு இன்றைக்கி எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு வந்து முழுமையாகவே சேர்த்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு வந்து நல்லா இதிலே வெந்து வரணும். இந்த டைமில் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மாவு இந்த மாதிரி திரண்டு வரும். இப்போ நான் நான்ஸ்டிக் கடாய் எடுத்துருக்கிறதுனால நல்லா வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வானல்லே வைக்க வேண்டாம், வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த கரண்டியில் ஒட்டியிருக்க மாவு எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி எடுத்து விட்டுருங்க. இப்போது இதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இனிப்பு பிடி கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு நான் கருப்பட்டி எடுத்திருக்கேன்.
நீங்கள் வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்குமே நான் 1 கப் அளவு தான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதனால் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா 2 ஏலக்காவை இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது 1 கப் அளவுக்கு கடையில் விற்கக்கூடிய கொழுக்கட்டை மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டிகள் எதுவுமே வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மாவு சேர்த்ததுக்கப்புறமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும். நல்லா வெந்து வந்துடும் கொஞ்ச நேரத்துலேயே. அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மாவு இந்த மாதிரி திரண்டு வரும். நம்ம கையில் வச்சு பார்த்தா ஒட்டாத அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா நமக்கு சரியாக இருக்கும். இப்போது இதையுமே வேறு ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிருக்கேன். மாற்றிட்டு அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா படபடன்னு பொரியிற வரைக்கும் பொரிய விட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிய விடுங்க, கரிஞ்சிடக்கூடாது. பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த மாவு கூடயே இந்த எள்ளை சேர்த்துக்கலாம். கருப்பு எள், வெள்ளை எள் எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவையும் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுருவோம். அதுக்குள்ளே நம்ம காரப்பிடி கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது நல்லா ஆறியிருக்கும். இப்போ எடுத்து இந்த மாவை நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் சின்ன சின்ன பிடி கொழுக்கட்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸில் இன்றைக்கி பிடிச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன சைஸாக வேணாலும் பிடிச்சிக்கலாம், பெருசாக வேணாலும் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சி எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். இதையுமே கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே விட்டுருவோம். அதுக்குள்ளே நம்ம இனிப்பு பிடி கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணியே வச்சுக்கோங்க, ஏன்னா அது காயக்கூடாது. அதனால் இப்போது இனிப்பு பிடி கொழுக்கட்டைக்கும் இதே மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எள்ளு மேலாப்பாக சேர்த்துருந்தோம், அதை நல்லா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துட்டு இதே மாதிரி பிளேட்லேயே டைரெக்டாக நான் பிடிச்சு வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்காக ஒரு இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி வாழை இலை சேர்த்துட்டு அது மேலே பிடிச்சு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க வேகிறதுக்கு. நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா நான் அடித்தட்டில் காரப்பிடி கொழுக்கட்டையும் மேல் தட்டில் இனிப்பு பிடி கொழுக்கட்டையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதை க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. பிடி கொழுக்கட்டை எல்லாமே சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம வேக வச்ச இட்லி பிளேட்டை எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம பிடி கொழுக்கட்டைகளை எடுத்து வச்சிடலாம். ஏன்னா முன்னாடியே சூடோடவே எடுத்திங்கன்னா உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவ்வளவுதான், நம்ம கொழுக்கட்டைகள் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாரம்பரியமான ஸ்வீட்டு பால் கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவு பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு கொதிக்கணும் தண்ணி. அந்த தண்ணியை தான் நம்ம ஊற்றி பிசைய போகிறோம். அப்போ தான் நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நமக்கு உருண்டைகள் நம்ம உருட்டும் போதும் சாஃப்டாக இருக்கும். இப்போது நான் மாவை நல்லா கலந்து விட்டுருக்கேன். இப்போது கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்க தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக கலந்து விடுங்க. நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால நம்ம உருண்டை பிடிக்கும் போது ஒட்டாமல் நமக்கு ஈஸியாக வரும். அதனால் நெய் சேர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மாவு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடுக்கு இருக்கும். அப்போ நல்லா நம்ம கை வச்சு கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ட்ரை ஆகிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கை வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா உருண்டைகளுமே இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் நீல வாக்கில் வேணாலும் உருட்டி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையுமே இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயே உருட்டி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள்,
எல்லாத்தையுமே உருட்டி நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். உருண்டைகள் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் உருண்டைகள் வந்து நல்லா அந்த சுடுதண்ணியில் பாதி அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்றது. இப்போது உருண்டைகள் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அரிசி மாவு அளந்தது இதே கப்பால் தான். அதே கப்பால் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்க பால். இது வந்து ஏற்கனவே நான் காய்ச்சி தான் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம உருண்டைகளை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா ஆடை வந்து மேலே படியக்கூடாது. அதனால் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்துக்கலாம். இப்போது நல்லா பால் வந்து கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம உருண்டைகளை சேர்க்கணும். உருண்டைகளை வந்து மெதுவாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கரண்டி வச்சு கலக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கலந்து விடுங்க. உருண்டைகள் வந்து ஆல்ரெடி ஒரு 50% அளவு சுடுதண்ணி ஊற்றி பிசையும் போதே வெந்திருக்கும். இப்போது பாலில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மட்டும் வெந்தால் போதும். நல்லா வந்து அதுக்குள்ளேயே திக்காகி வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் திக்காகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக மாவு முன்னாடியே கொஞ்சமாக நிறுத்தி வச்சுக்கோங்க. நம்ம உருண்டை பிடிச்சோம் இல்லைங்களா, அந்த மாவில் அது வந்து ஆல்ரெடி வெந்திருக்கும். அதனால் அந்த மாவில் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நம்ம பால் வந்து கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா, அதில் சேர்த்துக்கிட்டா நல்லா நமக்கு திக்னஸ் கொடுத்துரும். உங்களுக்கு திக்னஸ் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் மட்டும் இந்த மாதிரி செய்யுங்க. நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்க பாலுக்கும் தண்ணிக்கும் இந்த திக்னஸே கரெக்டாக இருக்கும். ஆறும்போது நல்லா திக்காகி வந்துடும். ஒருவேளை இல்லாத டைமில் மட்டும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து உருண்டைகள் வெந்து வந்ததுக்கப்புறமா 3/4 கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சுகர் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 2 ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். தட்டிட்டு சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு திக்காகி வந்துடும். பாருங்கள், உருண்டைகள் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நமக்கு ஆறும்போது இன்னுமே நல்லா திக்காகும். பாருங்கள், நம்மளோட உருண்டைகள் நல்லா சூப்பராக வெந்து சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. ஆடிப்பெருக்குக்கு எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு ஸ்வீட் வச்சு தான் பூஜை பண்ணுவோம். இந்த இயர் கண்டிப்பாக இந்த பாரம்பரியமான ஸ்வீட் வச்சு பூஜை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பால் கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளோட இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப திக்காக டேஸ்டியாக இதே மாதிரி உங்களுக்கும் சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்பவே குயிக்காக ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளவே இந்த 3 விதமான பிரசாத ரெசிபியுமே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் விநாயகருக்கு ரொம்ப உகந்த 3 வகையான பிரசாதத்தையும் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.